நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டெய்லி சாமிகிட்ட வேண்டுறீங்கல்ல, என்ன வேண்டிப்பீங்க? எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், சின்ன பிள்ளைக்கு வேலை கிடைக்க, நல்ல கல்யாணம் நடக்கணும். டெய்லி இப்போ தான் வேண்டிட்டு. ஓகே. நல்ல சுகத்தை தாரும் ஆசீர்வாதியும் தான் தினம் முக்கியமான ஜெபமே. நம்ம குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு சக்தியும் மனதைரியத்தையும், முதல்ல கோபம் வராத அளவுக்கு மனசு அமைதியை கொடுங்க. கோபம் வராமல் பார்த்துக்கொள். ஓகே. பசங்க ஹஸ்பண்ட் நல்ல ஆரோக்கியத்தோடையும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும் வேண்டிய. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும். நான் டெய்லி 3 விஷயத்துக்காக காலையில் எழுந்தோடனே ப்ரேயர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி போக்கிலும் வரைத்திலும் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் குடும்பத்தை முழுவதும் காத்துக்கொள்ளும், அதாவது எந்த விதமான விபத்துகளிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காத்துக்கொள்ளும். ரெண்டாவது நான் பண்ணுறது வந்து உம்முடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஸோ அதை சொல்லிட்டு சொல்லுவேன், உம்முடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. அது மாதிரி எங்கள் குடும்பத்தை முழுசும் உங்கள் செட்டையின் கீழ் வைத்து காத்துக்கொள்ளும், ஆரோக்கியமாக காத்துக்கொள்ளும். மூணாவது விஷயம், என்னோடய பசங்களோட படிப்புக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவேன். அவங்க படிக்கிறது இன்னைக்கு கிளாஸில் போய் நல்ல ஞாபக சக்தியோடு அவங்க படிக்கிறத கரெக்டாக படிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்போதைக்கு டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். உங்கள் பிரார்த்தனையில் எது பிரதானமாக இருக்கும்? தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நினைக்கிறது. இது எல்லா பெண்களும் விரும்புறது தான். ப்ளஸ் என் குழந்தைங்க ரெண்டும் ஆயுசோட, அறிவோட, அதிர்ஷ்டத்தோடு இருக்கணும்னு நினைப்பேன். ப்ளஸ் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி. நானும் என்னுடைய கணவர், என்னுடைய மகன் 3 பேருமே நீண்ட ஆயுள், அறிவு, அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் சார். அதோடு இல்லாமல் நான் உழைக்க தயாராக இருக்கேன். நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி பிரார்த்தனை பண்ணிப்பேன் சார். ஓகே, ஒரு நல்ல ஜாப். நானும் என் கணவரும் என்றைக்கும் பிரியாமல் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னு வேண்டிப்பேன். என் பிள்ளைங்க வந்து எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வளரணும், எந்த நோய் நொடியும் வரக்கூடாது, நல்ல அறிவோடையும் ஆற்றலோடையும் இருக்கணும்னு வேண்டிப்பேன். குட். எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல நீண்ட ஆயுள் கொடுக்க முடியும். என்னுடைய பெரிய மகனுக்கு அரசாங்க வேலை பணி கிடைக்கணும்னு வேண்டிப்பேன். சின்ன மகன் வந்து படிப்பில் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். ஓகே ஓகே, என்ன வேண்டுவீர்கள்? குடும்பத்தில் எல்லாரும் எழுந்துக்கும் போது சந்தோஷமாகவும் படுக்கும்போது நிம்மதியாகவும் இருக்கணும் தினமும் சொல்லுவேன். அப்புறம் என்னோடய அப்பா, என்னோடய மாமியார் வயசானவங்க, அவங்களோட முதுமை காலம் நிம்மதியாக போகணும். அடுத்தது எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவள் நல்லா ஆகணும்னு தினமும் இந்த 3 ப்ரேயர் என்னோட தினமும் இருக்கும். எனக்கு என்னோடய 2 பசங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும், என்னோடய பொருளாதாரம் நல்லா செயற்படணும், முதல்ல எனக்கு ஒரு நல்ல நிம்மதியை கொடுன்னு வேண்டிப்பேன். அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கணும், அண்ணா தங்கச்சி எல்லாருமே குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்போதும் நிம்மதியாக இருக்கணும். சத்யநாராயணா இல்லம்னு ஒரு வீடு வைக்கணும், அது வந்து என்னுடைய நீண்ட நாள் கனவு. அது டெய்லி ஆமாம், அது ப்ரே பண்ணிக்குவேன். ஓகே சார், எங்கள் சொந்த ஊருக்கு போகணும்னு எனக்கு ஆசை. உங்கள் சொந்த ஊருக்கு? ஆமாம், என்னோடய ஹஸ்பண்டோட சொந்த ஊர். அவர் பிறந்த ஊருக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு, அவரும் போகலை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. நானும் இது வரைக்கும் அவரோட சொந்த ஊர் நான் பார்த்ததில்ல. எனக்கு அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் வந்து நான் நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு தான் நான் ஊருக்கு போவேன் அப்படின்றாரு. ஸோ அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லி வேண்டிப்பேன். என் கணவர் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், எனக்கு குழந்தை வாக்கியம் வேணும்னு கேட்பேன். கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும், கடன் அடைச்சிட்டு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எப்பயுமே அதை சொல்லும் போதே மனசு வந்து தாங்காது. கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது கடவுள்கிட்ட எப்பயுமே இதுதான் வேண்டிப்பேன். கடன் அடைக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும். இந்த திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு ப்ராப்ளம் தான். அதனால தான் சொல்லும் போதே அது மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான வேண்டுதல் இதிலெல்லாம் கடவுளை எந்த அளவு பற்றி கொள்ளுகிறீர்கள்? அவர் எப்படி செஞ்சுருவார்னு எவ்வளோ உறுதியாக நம்புறீங்க? சரி, எனக்கு கல்யாணமே கூட 39 வயசு வரைக்கும் ஆகலை. அப்போ கூட நான் வந்து கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் என்ன நினச்சிப்பேன்னா, இனி பிறக்க போகிறதில்ல, எனக்காக எப்பயோ பிறந்திருப்பான், என்னை தேடி வரத்துக்கு காலம் ஆகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னும் குழந்தைக்கு கூட கல்யாணம் ஆகி 39 வயசு 5 வருஷம் ஆகுது, இன்னமும் ஒரு நம்பிக்கை எனக்கு. ஆனால் எப்பயுமே கடவுள்கிட்ட போய் அழுதுகிட்டே வேண்டிப்பேன், எனக்கு ஒரு நல்ல அறிவுள்ள, அழகான, புத்திசாலியான, ஆரோக்கியமான, ஆயுசு நிறைஞ்ச குழந்தை எனக்கு கொடு. இந்த மாதிரி விஷயங்களில் கடவுள் நம்மளை எவ்வளோ சோதிக்கிறார்னு நினைக்கிறேன்? அதை தாண்டி அவரை எவ்வளோ நம்புறீங்க? என்னை இவ்வளவும் சோதிக்கிறார், கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. இவ்வளோ சோதிக்கிறார், ஆனால் கைவிட்ட மாட்டார்.
என்னை ஏதோ பக்குவப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டாந்து விட்டுருக்காரு அப்படின்னு நானே என்னை சமாதானமும் படுத்திப்பேன். ஆனால் கடனில் இருந்தாலும் எங்கேயோ ஏதோ ஒரு ரூபத்தில் நான் அந்த கடனை வந்து இன்ன வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். வட்டி தான் கட்டுறேன். ஆனாலும் அந்த வட்டி கட்டுற அளவுக்கு எனக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல வேலையை நல்ல இதாக கொடுத்துருக்கான். அந்த வட்டி கட்டுறதுக்காகவாது நான் இன்னும் அசல் கட்டுறதுக்கு இன்னும் எனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். என் வேலையை வந்து நிரந்தர வேலை எனக்கு இல்லை. அந்த வேலை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், நிரந்தரமாக நான் சம்பாதிக்கணும், அந்த கடனை அடைச்சி ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு வரணும். நான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் எதுவுமே கேட்கல. அந்த கடனை அடைச்சிட்டேன்னா என்னுடைய பரம்பரை சொத்தை நான் மீட்கணும். ஏன்னா அதுக்காக வந்து அந்த வீடு வாங்கும்போது என்னை எல்லாரும் கேட்டாங்க, இந்த வீட்டில் போட்டு உன்னை புதைக்குதா, உங்கள் குடும்பத்தெல்லாம் போட்டு புதைக்குதான்னு கேட்டாங்க. நான் புதைக்கிறதுக்காக வாங்கலை, வாழ்கிறதுக்காக அந்த வீட்டை வாங்குகிறேன். இன்னமும் அந்த கடன் கட்டிகிட்டு இருக்கேன், இன்னமும் வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கேன். அதனால் அது எனக்கு வந்து இன்னமும் அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இதுலேருந்து மீள்றதுக்காக, இதை சரி பண்ணுறதுக்காக கடவுள்கிட்ட என்னென்ன மாதிரியெல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லா விதமான கோயில், கண்ணில் பார்க்குற எந்த கோயில், சர்ச்சாக இருந்தாலும் சரி, அது மசூதியாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த போகிற வழியில் எத்தனை கோயில்கள் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கோயில் இருந்தாலும் சரி, கடவுளே என்னை வந்து காப்பாற்று. எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது. என்னை வந்து முதல்ல கடன் அடைச்சி நான் மீளணும். அந்த கடன் சொத்தை மீட்கணும். நான் எதிரிக்கேட 5 லட்ச ரூபாய் இருக்குது. ஆனால் 5 லட்ச ரூபாய்க்கும் என்னால் நான் சம்பாதிக்கிறது வட்டிக்கு தான் கட்ட முடியுது. அசலை கட்ட முடியல. வட்டியே கட்டிகிட்டு இருக்கேன். 1 லட்ச ரூபா வாங்கினது இன்றைக்கி 5 லட்ச ரூபாயா இருக்குது. ஏன்னா மேலும் மேலும் வளர்ந்து போயிருக்கு. நான் வட்டி தான் கட்ட முடியுது. என்னுடைய சம்பாத்தியம் அதுக்கு தான் பத்துது. என் கணவர் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் அவரால் முடியும். வேறு எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் கிடையாது. ஆனாலும் போராடி ஜெயிக்கணும். எங்கள் அம்மா அப்பாவை அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க வைக்கணும். அதுக்கு வந்து என்னுடைய கணவர் சப்போர்ட்டிவாக இருக்கார். நீ உன் சம்பாத்தியத்தை அப்படியே கொடு, ஒத்த பைசா நான் எடுத்துக்க மாட்டேன். ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க, இது வாங்கலையா அது வாங்கலையா. ஒரு பைசா நான் வாங்க மாட்டேன். புடவை விற்பாங்க, நகை விற்பாங்க, எதுவுமே வாங்க மாட்டேன். போய் பார்க்க தான் செய்வேன். இதை வாங்குறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா நம்ம காசு அங்கே போகணும். எல்லாருமே கேட்பாங்க என்னைய, எப்படி சொல்லி உன்னால் இப்படி இருக்க முடியுது, இவ்வளோ மனசு கல்லாக்கிட்டு. என்னால் வாங்க முடியாது. எனக்கு இந்த சந்தோஷத்தை விட அவனுக்கு வட்டி கட்டிட்டேன்னா, உரிய தேதியில் நான் கட்டிட்டேன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு பக்கம் கடன், இன்னொரு பக்கம் குழந்தையின்மை, இவ்வளோ நெருக்கடி. உங்களுக்கு கடவுள் மேலே கோவம் இல்லையா? என்னை இப்படி கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறியே, நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு போய் கேட்பேன். எல்லோரும் நல்லா இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒரு விதத்துலையாவது நல்லா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ பேசுனாங்க. ஆனாலும் நான் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தேன். சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பதில் தான் சொல்லுவேன். உனக்கு வந்து இத்தனை வயசு, 39 வயசு ஆகிடுச்சு, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலை, நீ உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸுக்கும் அந்த பேர் எவ்வளோ கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு வந்து கடவுள் வந்து சோறு போட்டிருக்கான், நல்ல துணிமணி கொடுத்துருக்கான், நல்ல ஒரு வேலையை, நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்கான். அதனால் கண்டிப்பாக எனக்கு நல்ல புருஷனை கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நான் இதுதான் சொல்லுவேன். ஆனால் கடவுள் எனக்கு அதை வந்து கொடுத்தாரு. நல்ல புருஷனை, மனுஷனை புருஷனாக கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்கள் சொந்த அம்மா, அவருக்கு அம்மா அப்பா இல்லை, ஆனால் என் அம்மா அப்பாவை சொந்த அம்மா அப்பாவாக பார்க்குற ஒருத்தன் புருஷனாக கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த காலத்தில். நீங்கள் அங்கே இருக்காதீங்க, என் கூட வந்து இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன். அப்படி ஒரு மனுஷன் நிச்சயம் பலிக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளோ பேரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண வாய்ப்பு. ரொம்ப நன்றி.